Hello friends, welcome to Creativeaariworks. இது வந்து ஒரு கஸ்டமரோட பிரைடல் ஒர்க்கு. ஸோ டிசைன் வந்து அவங்களே எனக்கு சூஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. சின்ன சின்ன கரெக்ஷன் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கேன் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 3 லைன் சரி போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்து வந்து 4 mm சைஸ் பீடும் சுகர் பீடும் அல்டர்னேட்டிவாக ஒரு லைன். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து லோடிங் பண்ணியிருக்கோம். சாரீ வந்து டோட்டலாக இதே கலர் தான், பார்டருமே கோல்டன் கலர் பார்டர். ஸோ நம்ம வேறு எந்த கலருமே போட முடியாது. நான் வந்து பைப்பிங் கொடுத்து லோடிங் வந்து கோல்டன் கலர்லேயே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டில் வந்திருக்க மாதிரி 4 mm சைஸ் பீடே அல்டர்னேட்டிவாக வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இது வந்து ரைஸ் பீடில் நமக்கு வேரிய சைஸ் வந்து கிடைக்கும். இது வந்து அதில் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் ரைஸ் பீட். ஸோ அதில் வந்து ஒரு லைன் வந்து கொடுத்துட்டு திரும்ப வந்து இந்த மாதிரி ஸ்டோன் செயின் வந்து அவங்க கொடுத்த டிசைனில் இல்லை. ஸோ நம்ம பார்க்கும்போது நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா பலன்னு தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து ஸ்டோன் செயின் ஒரு லைன் கொடுத்துட்டு திரும்ப வந்து சுகர் பீட் ஒரு லைன் வந்து ரைஸ் பீட் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்கு வந்து நல்லா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3/4 இன்ச்சுக்கு மேலேயே வந்து திக்காக நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா கோல்டன் கலரில் ஸ்டோன் வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் அதை வந்து நான் ஃபுல்லாக வந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் வந்து ஃபுல்லாக குந்தன் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன். இதில் நீங்கள் கவனித்து பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி தாஜ்மஹால் நெக் வந்து இருக்கும்போது இந்த எண்டு வந்து நல்லா வந்து அழகாக வந்து கொண்டு வரணும் ஷார்ப்பாக. அப்போ தான் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக கொண்டு வந்து எல்லாமே குந்தன் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன். அதோட அவுட்டர் லைனுக்கு வந்து ஒரு லைன் வந்து ஜரி கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு வந்து பார்டர் போட்டு எந்த குந்தன் ஸ்டோன் ஒர்க் பண்ணாலும் ஒன்று பீட்ஸோ இல்லை ஜரியோ பார்டர் அவுட்லைன் கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதோட எண்டில் வந்து இது வந்து 2 mm சைஸ். இது வந்து நீங்கள் யூஸ்வலாக நீங்கள் வந்து பார்த்துருக்கவே மாட்டீங்க. நமக்கு சுகர் பீடு 3 mm சைஸ் தான் நிறையா ஒர்க் பண்ணுவோம் இந்த இதில் இருக்க ஒர்க்லாம். ஸோ இது வந்து இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையில. ஸோ அதை வந்து ஒரு 3 அந்த நம்ம அக்கன்னா ஸ்டைலில் வந்து எல்லா குந்தன் ஸ்டோனோட எண்டுலேயும் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த குட்டி மோட்டிவ் வந்து இவங்க வேறு ஒரு ஒர்க்லேருந்து எனக்கு இதுதான் வேணும்னு எடுத்து கொடுத்துருந்தாங்க. நான் இதே குந்தன் ஸ்டோன் வந்து வச்சுட்டு 3 mm சைஸ் பீடு சுகர் பீடு ஒரு 2 லைன் கொடுத்துட்டு இந்த எட்ஜில் வந்து ஒரு அரும்பு டிசைன் நம்ம போடுவோம்ல, அது மாதிரி ஒரு அரும்பு டிசைன். இதில் ஃபுல்லாக அந்த அரும்பு டிசைன் தான் கொடுத்துருக்கேன். இந்த எண்டில் மட்டும் இங்கே போட்டிருக்க மாதிரி எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்கேன். இதே தான் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து அந்த மோட்டிவ் மாதிரி கொடுத்துருக்கேன். இதே தான் ஃப்ரண்ட் நெக் டிசைனும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நமக்கு வந்து நாட் வைக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். இது வந்து நம்மளோட லட்கன். ஸோ கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நான் அந்த கோல்டன் கலர் ஸ்டோன்லேயே நல்லா திக்காக தெரிகிற மாதிரி பெரிய சைஸ் ஸ்டோன் வந்து ஒட்டிட்டு சுகர் பீட் ஸ்டோன் செயின் திரும்ப சுகர் பீட் 3 mm சைஸ் பீட் சுகர் பீட் 4 mm சைஸ் பீட் சுகர் பீட் அதை தாண்டி வந்து 2 லைன் சரி. ஸோ அப்போ தான் வந்து நல்லா பெரிய சைஸில் வந்து கிடைக்கும். அவங்க வந்து நல்லா பாம் சைஸில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்க ஒர்க்கே வந்து இதை சுற்றி வர்ற மாதிரி போட்டு நான் வந்து லட்கன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட ஹேண்ட் பார்க்கலாம். இதான் இதோட ஹேண்டு. நெக்கில் பண்ணியிருக்க அதே ஒர்க்கே வந்து பார்டரில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வந்து பார்க்கும்போது நெக்கு அந்த ஹேண்டு எல்லாமே அந்த இது வந்து ஒரு 1.5 இன்ச் கிட்டக்க வரும். ஸோ அந்த 1.5 இன்ச் அந்த பார்டர் லைன் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி பாடியில் போட்டிருக்க அதே புட்டா. இதில் ரொம்ப வந்து ஸ்பேஸ் விட்டு போட முடியாது. ஓரளவுக்கு மீடியம் ஸ்பேஸ் வந்து எல்லா இடத்துலையும் விட்டு அந்த ஹேண்ட் ஃபுல்லாக வந்து இந்த புட்டா வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இது உங்களோட ஹேண்ட் ஒர்க்கு. இந்த ப்ளவுஸ் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே டிசைன் உங்களோட ப்ளவுஸில் நீங்கள் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன், எண்டில் வந்து வரும். ஸோ அதுக்கு வந்து பிங்க் பண்ணுங்கள். இதோட ரேட் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.